மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான ஒரு நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அந்த ஜூன் 4ல் அவர் புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அவர் தொடங்கினாருன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நல்ல படித்தவர், நாலேஜ் உள்ள மனுஷன், அரசியலில் எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் ஓப்பனாக வைக்கணும், அரசியலில் எப்படி தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், அரசியலில் இருப்பவர்கள் தப்பே செஞ்சாலும் அதை எப்படி கடந்து அவங்க செஞ்ச தப்பை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல பேச்சு திறமையுள்ள ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இருக்க அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பார் தமிழ்நாட்டு பீப்புளுக்கு. அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பார். யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, இப்போதைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் அவர் மேலே குற்றம் சொல்ல முடியாது. தப்பு செய்கிறவங்க கண்டிப்பாக திருந்தணும்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன். நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய மகளிர் ஆணையம் தாமாகவே முன் வந்து ஒரு 65 வயசு மூதாட்டி சென்னையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் ஒரு காவல்துறை அதிகாரியே 16 வயசு சிறுவனை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதுக்காக தானாகவே முன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு கேஸையும் பதிவு பண்ணியிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இன்னொருத்துக்கு உதாரணமாக இருக்கார். கல்யாணமானால் ஃபேமிலியோடு போகிறாரு, ஒரு இளவு வீடானாலும் ஃபேமிலியோடு போகிறாரு. ஆனால் அவர் ஃபேமிலியோடு போகிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தெரியும் அவருக்கும் திரிஷாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்டு, அது அண்டர் கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ஓப்பனாகவே இருக்குது. இதை ஏன் நம்ம ஓப்பனாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த முதலமைச்சர் பதவியில் இல்லை, ஒரு நடிகராகவே இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி இருந்துட்டு போங்க அப்படின்னு மக்கள் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கே முதல்வர், ஒரு தமிழ்நாட்டுக்கே எக்ஸாம்பிள், ஒரு இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். அப்படி இருக்கும் பொழுது கல்யாண வீட்டுக்கு போனாலும் தாலி கட்டாத ஒய்ஃப் கூட போகிறது, இலை வீட்டுக்கு போனாலும் தாலி கட்டாத ஒய்ஃப் கூட போகிறது. ஸோ இப்படியே உங்களை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு 30 வயசுக்கு மேலே இல்லை கல்யாணமான உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய ஆதரவாளர்கள் இப்படி பண்ணுனா அந்த வீடு எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல அண்ணாமலை போன்ற ஒரு நல்ல மனுஷன் வந்தார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்குங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, பல மக்களுடைய கருத்து. மீண்டும் சந்திப்போம்.